டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிக்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா திடல்ல இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படுது. இந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட போயிருந்தே பல்வேறு இது தொடர்பான விமர்சனங்கள் வெளியாகின. அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் பிற விமர்சகர்களும் இது தொடர்பாக தொடர்ந்து அவங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. இது ஆன்மீகம் இல்லை, இதுல அரசியல் அடங்கி இருக்கிறது அப்படின்னாலும், அதாவது விழாவை நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநாடு இதுல அரசியல் பேச போறதில்லை அப்படின்றாங்க. ஆனா இதுல அந்த பந்தக்கால் நடுறதுல இருந்து இதற்கான பாடலை வெளியிடுறது, இது தொடர்பான நடவடிக்கைகள்லாம் பார்க்கிறப்போ யார் வெளியிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கிறப்போ இதுல அரசியல் இருக்கு, இதுல பாஜக முன்னணியில இருக்காங்க அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது. ஒருபுறம் இது ஆன்மீகம், இங்க யாரு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு தெய்வத்தை எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி வழிபடலாம், இது ஜனநாயக உரிமை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. மற்றொரு பக்கம் இது முழுக்க முழுக்க அரசியல், மதம், மொழி, இனம் இவற்றால மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. ஏறத்தாழ 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் அங்க வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அங்கு ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நேரத்துல இந்த மாநாடு தொடர்பாக நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதற்கு விடையளிக்கும் விதமாக நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைய இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர்களும். அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு இந்த சிறப்பு நேரலையை நாம் தொகுக்க இருக்கிறோம். முன்னதாகவே இந்த மாநாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் முதல்ல இந்த மாநாடே ஆன்மீக மாநாடா இல்லை அரசியல் மாநாடா அப்படின்ற கேள்வி பலதரப்பிலும் எழுப்பப்படுகிறது. பாஜக சொல்ற மாதிரி முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துறாங்களா, இல்லை தேர்தலை மனசுல வச்சுதான் மதுரையில இந்த மாநாடு நடத்தப்படுதா, மதுரையில இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை சுற்றி பல கேள்விகள் எழறப்போ இதற்கு முன்னதாகவே திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை, இது முருகனுக்கான மலை, இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் அங்கு வெடித்தது. இந்த நிலையில எதற்கு மதுரையை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை குறிவைத்து இந்த மாநாடு நடத்துறாங்களா, 2026 தேர்தலை மனதில் வைத்து இந்த மாநாடு நடைபெறுகிறதா, இந்த முருகனை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்களா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அதே போல பாஜகவினுடைய சித்தாந்தமே ஒவ்வொரு மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய கடவுள்களை கையில் எடுத்து அதை மத ரீதியாக ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு அதன் மூலமாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த வகையில தான் இதுவும் அமைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில தான் கடந்த 2021 அந்த தேர்தலுக்கு முன்பாக அப்போது திரு எல் முருகன் அவர்கள் அந்த வேல் யாத்திரை அப்படின்றத ஒண்ணு மேற்கொண்டாரு. ஆனா அதுவே அவங்களுக்கு பலனளிக்கல. அதை போலத்தான் இதுவும் அமைஞ்சிரும் அப்படின்னு எதிர்கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை, எதிர்த்தரப்புல அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சைக்கு பிறகாக இந்த மாநாடு நடக்கிறதுனால அதுக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்குமா, வடக்குல ராமரும் அதே போல ஒரிசால ஜெகநாதர், அது போல இங்க இவங்க முருகரை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்ல, இது தொடர்பாக பல கேள்விகளும் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நிலையில் தான் இன்னைக்கு மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. செய்தி அறையிலிருந்து எம்முடைய மூத்த செய்தியாளர் திரு ராஜேஷும் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டதுல இருந்தே பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு புறம் அவங்க பதில் சொல்றாங்க, இன்னொரு புறம் மற்ற கேள்விகள் எழுது, இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மாநாடுமே நடக்க இருக்குது. இந்த நிலையில அரசியல் வட்டாரம், அதாவது இது ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொன்னாலும் கூட அரசியல் தான் இதுல நிறைய பேசப்படுகிறது. எப்படி இது அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்ற கேள்வியும் எழுகிறது இல்லையா? இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் அரசியல் களத்துல என்னெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, இருதரப்பிலிருந்தும் என்னெல்லாம் இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்க? கௌதமி, மதுரையில் இன்று நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு இது ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா என்பதுதான்
இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பாக, ஒரு பரபரப்பாக மாறி இருக்கின்றது. பொதுவாகவே மதுரையை ஆன்மீக தலைநகரம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதற்காகத்தான் நாங்கள் மதுரையை தேர்வு செய்து இங்கு இந்த ஆன்மீக மாநாட்டை, பக்தர்களுக்கான மாநாட்டை நடத்துகிறோம் என்று பாஜகவினர் சொன்னாலும் கூட, இல்லை, இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த மாநாடு. நீங்கள் குறிப்பிட்டது போல வடக்கிலே எப்படி அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டி ஒரு அரசியலை செய்தார்களோ அதே போல இங்கு முருகனின் பெயரால் அரசியலை செய்ய பார்க்கிறது பாஜக என நேரடியாகவே திமுக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. எனவே இந்த இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, உண்மையில் எதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகின்றது என்பதை பற்றி அலசுவதற்காகத்தான் இந்த செய்தி தொகுப்பு. மதுரையை தேர்வு செய்வதற்கான காரணம் சில மாதங்களுக்கு முன்பு, குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலே திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி எழுந்த சர்ச்சை. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அதே போல அங்கு வழிபடக்கூடிய முருக பக்தர்களுக்கும் இடையே சில பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்றது. அதன் காரணமாக அந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த 1 மணி நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்தில் திரண்டு விட்டார்கள். அப்படியானால் அங்கு திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே அந்த இடத்தில் அந்த முருக பக்தர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய, அவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அது அரசியல் ரீதியாகவும் நல்ல பலனளிக்கும் என்று கருதுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு தென் மாவட்டங்களை குறிவைத்து இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாடு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் அரசியல் ரீதியாக எடுத்து பார்க்கும் போதும் வட மாவட்டங்களை காட்டிலும் தென் மாவட்டங்களில் பாஜக கொஞ்சம் வலுவாகவே இருக்கின்றது. குறிப்பாக தேனி, ராமநாதபுரம் இது போன்ற இடங்களில், குறிப்பாக திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் வந்திருக்கின்றார்கள். எனவே மற்ற மாவட்டங்களிலும் இன்னும் பாஜகவை வலிமையாக்குவதற்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடு பயன்படும் என்று கருதுகிறார்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல, எப்படி வட மாநிலங்களிலே ராமருடைய பெயரை சொன்னால் மக்கள் ஒன்று திரண்டு வருகிறார்களோ, எப்படி ஒடிசாவில் இத்தனை ஆண்டுகளாக இருந்த ஆட்சியை அகற்றிவிட்டு அங்கு பாஜக ஆட்சி அமைந்ததோ, அதுபோல தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு முருகர் கை கொடுப்பார் என்று கருதுவதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய மாநில தலைவர் எல் முருகன் வேல் யாத்திரை ஒன்றையும் நடத்தினார். தொடர்ச்சியாக அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கு நடைபெறக்கூடிய திமுக ஆட்சி தந்தை பெரியாரை முன்வைத்து நடத்துகின்றார்கள், பகுத்தறிவு வழியிலே செய்கின்றோம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அறநிலைத்துறை மூலமாக இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயங்களும் கிடைப்பது கிடையாது, இந்துக்கள் இங்கு நசுக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜகவினர் வைக்கின்றார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். 2 தரப்பும் தங்களுடைய தரப்புகளை நியாயப்படுத்துகிறார்கள். இதில் உண்மையிலே யாருடைய தரப்பில் நியாயம் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அரசியல் இருப்பது உண்மைதான் என்றாலும் இதில் ஆன்மீகமும் கலந்திருக்கின்றது என்று பொதுவாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படியும் ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த கருத்துக்களுக்கு மத்தியில் தான் இன்று மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாடு மட்டுமில்லாமல் அங்கு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டால் இதே போன்று பல்வேறு இடங்களிலும் இது போன்ற மாநாடுகளை நடத்த பாஜகவினர் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாநாட்டை நேரடியாக பாஜக நடத்தவில்லை, இந்து முன்னணி தான் நடத்துகின்றது. ஆனாலும் கூட பின்புலத்திலிருந்து அதிக அளவில் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்களாக, இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக பாஜகவினர் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கேயே முகாமிட்டு இந்த மாநாட்டுக்கு தேவையான அத்தனை பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இதில் யார் சொல்வது உண்மை, இது என்ன நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்பதை தொடர்ந்து ஆராய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ.